கடகராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக விவரமாக நாம் பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உடனடியாக உங்களை அடையும். கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்படக்கூடியவங்க. ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சிங்க அப்படின்னா எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க. நிறைய விஷயங்களில் வளைஞ்சு கொடுத்து அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்கள மாற்றக்கூடியவங்க. அந்த ஆற்றலும் உங்ககிட்ட உண்டு. உங்களை சுற்றி இருக்கிற நல்லதை நினச்சி அவங்களோட தேவைகள் என்னங்கிறத பார்த்து செய்வீங்க. குடும்பத்திற்கே நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்படி கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் திறமையும் ஆற்றலும் மேன்மையும் இருந்தும் கடகம் அஷ்ட ப்ளஸ் கண்டக சனி 5 வருஷத்தில் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த விதத்தில் தான் பிரச்சனையை சந்தித்தேன் அப்படிங்கிறது முடியாது. எந்தெந்த விதத்தில் எல்லாம் பிரச்சனையும் பாதிப்புகளும் சந்திக்கக்கூடாதோ அந்தந்த விதத்தில் எல்லாத்துலேயும் பாதிப்புகளையும் சந்திச்சிங்க. நிலைமைகள் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு உண்மையை சொல்லணும்னா உங்கள் சுயநலத்துக்கும் நீங்கள் தின்னோ இல்லை நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கோ எந்த செலவும் நீங்கள் செய்யலை. உங்களுடைய டார்கெட் இலக்கம் உங்கள் வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் இருந்த அதனுடைய பிரதிபலன் எங்கே என்னன்னே தெரியல. 50,000 ரூபாயில் வாங்கின அந்த கடன் 5 லட்சம் இன்றைக்கி எங்கேயோ நிற்கிது. அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க. இதனுடைய விளைவுகள் உண்மையை சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு சிலர் நம்பி என்ன நம்பினீங்கன்னா முழுசாக நம்புவீங்க. எப்படி நம்பி சில விஷயத்தில் இறங்கி இன்றைக்கி தேவையில்லாமல் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு நிலைமைகள் செய்யாத தவறுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய வீண் அவமானங்களையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களுடைய வளர்ச்சி ப்ளஸ் உங்களுடைய வேல்யூ என்னன்னு காட்டணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இயற்கையாகவே உண்டு. அது சராசரியே. இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் பட்ட கஷ்டம் இந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் நம்ம கெப்பாசிட்டியை இவ்வளவு தான் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வழிகள் எல்லாத்தையும் எனர்ஜியாக எடுத்து இன்றைக்கி அது ஏதோ ஒரு விதத்தில் நாம் பண்ணிகிட்ருக்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு வாய்ப்புகளை தான் இந்த சனி பெயர்ச்சி ஒரு புறம் ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாதத்தில் சில கிரக பெயர்ச்சிகள் ஆக போகுது. அதுவும் அந்த அஷ்டம சனிக்கு முன்னாடி நீங்கள் சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சில செயல்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த அஷ்டம சாலையில் சில வேலைப்பாடுகள் இறங்கி அதில் ஏண்டா இதில் இறங்கணும், இதை விட்டு வெளியில் வர முடியலையே, எப்படி ஒன்று இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும், இல்லையே இதை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும், ரெண்டுத்துக்கும் முடியாமல் கௌரவத்துக்கும் கட்டுப்பட்டு நடுவில் இன்றைக்கி வீம்புக்கு வேட்டையாடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வண்டியே இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அந்த அஷ்டம சனியில் ஒன்று செய்தாலோ அது பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைமை அது உருவாகிடும். அப்படி இந்த மாதிரியான சில பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளிவரதுக்கு வழிகள் பிறக்குமா? எதிர்பார்த்த உங்களுக்கு 100% இந்த மே மாதம் குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு. 15ஆம் தேதி சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அவர் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இல்லையா, அந்த 10ஆம் பாவத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த ஒரு விஷயமே உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்தும் ஒரு
எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றவங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். 10ஆம் பாவாதிபதி அவர் உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதி. கண்டிப்பாக நினச்சது முடிக்கிற நேரம், நினச்ச இலக்கு அடையிற ஒரு நேரம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா ராகு கேது 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. எங்கிருந்து 9ஆம் வீட்டில் இருந்து பயிற்சி ஆகிறாரு, 8ஆம் வீட்டுக்கு வராரு. அதே போல் கேது பகவான் 3ஆம் பாவத்தில் 2ஆம் பாவத்திற்கும் வராரு. அப்போது இங்கே இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா விஷயத்தில் தன் பெற்ற பிள்ளை ப்ளஸ் தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி, தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய தொழில், ஒன்று தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கடந்த காலத்தில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கி அது மருத்துவ ரீதியில் சரி நிறைய செலவினங்களை சந்திக்கக்கூடிய நிலை அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அதே தந்தையினுடைய தொழில், வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்தித்து அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். தந்தை வழி ப்ராப்பர்ட்டிஸ், தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகி இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்த ராகுவால் இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போது பயிற்சி ஆகி அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அப்போ அந்த தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும். அதே நேரத்தில் அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு மேன்மையான பாக்கியங்கள் பிறக்கும். அதுலேயும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவரது வாழ்க்கையில் அவருடைய தொழில், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு ஒரு நல்ல யோசனையையும் சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது பகவான் இருக்கிறாரு. அவர் 2ஆம் பாவத்தில் வராரு. இந்த நேரத்தில் தான் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது குடும்ப ரீதியில் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக, அதாவது கடகராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசியினுடைய மாற்றத்தின் போது, கிரக மாற்றத்தின் போது உங்களுக்கு வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட இடம் அதுதான். அப்போ கொடுத்த இடமும் சரி, வாங்குகிற இடமும் சரி, வரக்கூடிய வருமான ரீதியிலையும் சரி சற்று எச்சரிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கு அது நல்லது. அதே சமயம் குரு பார்வை பார்த்திங்கன்னா விழக்கூடிய இடம் கரெக்டாக உங்களுடைய 6ஆம் பாவத்தில் தான் குரு பார்வை விழுது. அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தடுத்து ரொம்ப நாளாக உங்கள் உடம்பில் எலும்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் நிறைய அதை சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீங்கள் விரும்பியவங்க, உங்களை பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமை சந்திச்சிருப்பீங்க. இதனால் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி விலகினவங்களை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு பிறக்கும். குறிப்பாக குரு பார்வை விளங்கக்கூடிய இடம் அடுத்தடுத்து குடும்பத்தில் தான் விழுது. அந்த குடும்பத்தில் விழக்கூடிய குரு பார்வையினால் 100% அந்த இடம் உங்களுக்கு அஷ்டம சம்பந்தப்பட்ட இடம். அப்போ ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் உங்களோட இருக்கிறவங்க, நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களோட இருந்தவங்களுடைய உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை மீறி எடுத்த முடிவுகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வச்சு அவங்க உங்களுடைய வழிக்கு வருவாங்க. வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் தன்னுடைய முயற்சினால் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சீங்க. உங்களால் வாழ்ந்தவங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். ஆனால் அவங்க உங்களை நினைக்கல. பட் அதே சமயம் அந்த நல்ல மனசோட இத்தனை காலம் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுடைய வேலையில் நீங்கள் பட்ட அவமானங்களும் மன உளைச்சலும் கஷ்டங்களும் வீண் பழிகளும் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் என்றைக்கோ செய்து சின்னது
பிரச்சனை பெரிய லெவலில் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு சந்திச்சிருப்பீங்க. 100% இதிலிருந்து அழகாக வெளியில் வந்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் திருமண முயற்சிகள் எடுத்து கடந்த அஷ்டம சனியினால் நிறைய இழப்புகளை சந்திச்சிங்க. நிறைய மன உளைச்சல்கள் சந்திச்சிட்டிங்க. அந்த மன உளைச்சல் இதுதான் என்னென்னா, மாப்பிள்ளை என்ற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் வெளியில் வரக்கூடிய நிலைமை. நம்பினவங்க நம்பி, அதாவது அபிப்பிராயத்தை இதுதான் நம்ம லைஃப்னு நம்பிட்டு இருந்தவங்க கடைசியில் கைவிட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் கடகராசி அன்பர்கள் பெண்களும் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. குறிப்பாக ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடகராசி அன்பர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடந்த சம்பவத்தில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் முயற்சிகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல மனநிறைவு ஏற்படும். கவலைகள் வேண்டாம். உங்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் வந்து உங்களுக்கு இங்கே பரிபூரணமாக இருக்குது. அதுலேயும் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். உடனடியாக இறங்கி செயல்படுத்துங்க. இந்த மாதத்தில் குறிப்பாக 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கனாலும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நல்லது. அல்லது இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு அருமையான ஒரு பாக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து இந்த மே மாதத்தில் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும். அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே பூமி வாங்குறதுக்கு உங்களால் முடியலன்னா கூட அதெல்லாம் இப்போ கைகூடி வரும். சிலருக்கெல்லாம் திருமண வாய்ப்பு கைகூடி வரும். அருமையான அமைவுகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல காலம். ஆக மொத்தத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்பு உள்ள சந்திச்சிட்டோம், நல்லா கண்ணுப்பட்டதுன்னு தெரியலை அப்படின்னு மன வருத்தப்படுறதெல்லாம் மாறி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 100% இந்த நேரத்தில் பேசி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்குனீங்கன்னா ஒரு லெவல் டேர்னிங் திருப்பவும் கிடைச்சி ஒருங்கிணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு பிறக்கும். பிள்ளைகளுடைய கல்வியில் மேன்மையும் பிறக்கும். ஆரோக்கியம் மாற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு கை கொடுக்க போகுது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.